தேவரை உன் தேகம் தொடும் தென்றல் கூட வாழ்க. நீ மண்ணில் வந்த அந்த நேரங்கள் வாழ்க. நான் உன்னை கண்ட அந்த காலங்கள் வாழ்க. உந்தன் பூம்பாதம் போகின்ற பொன்வீதி வாழ்க. ஐவகை நிலங்கள் உண்டு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த ஐவகை நிலங்களிலே குறிஞ்சி நிலத்துக்கு தலைவனாக நம்பிராஜனுக்கும் நங்கை மோகினிக்கும் இங்கு வள்ளியாக காட்சியளித்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரி ராசாத்தி அவருக்கு நமது விழா கமிட்டியில் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய கிராமத்தார்களுக்கும் பெரியோர்களுக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை அப்படிங்கிற பொன்மொழிக்கு இணங்க பெத்த அப்பாவும் பெத்த அம்மா உயிரோடு இருக்கும்போது சொல் பேச்சு கேட்டோம்னா நல்லா இருக்கலாம். ஆமா, உயிரோடு இருக்கும்போது கேட்க மாட்டோம். ஆனா இறந்ததுக்கு பிறகு சொல்லுவோமே, ஐயோ எங்க அப்பா மாதிரி ஆகுமா, எங்க அம்மா மாதிரி ஆகுமா. இது எல்லாருக்குமே தெரியும். எப்பொழுதுமே எல்லாரும் இருக்கிறோங்கிறது பொய், இருப்போங்கிறது தான் உண்மைங்கிறது நல்லாவே தெரியும். ஆனால் தெரிஞ்சாலும் சில விஷயங்களை மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்குமா. அதே போல நம்மளும் இருக்கிறோம். இருந்தாலும் கூட பூவே பூவே பெண் பூவே என் பூஜைக்கு வர வேண்டும், நம் காதல் வாழ வேண்டும், நம்மை காற்றும் வாழ்த்த வேண்டும். நீ விடும் மூச்சிலே நான் கொஞ்சம் வாழ்கிறேன், காதலுக்கென்றும் ஜனகணமன இல்லை. பூவே பூவே பெண் பூவே உன் பூஜைக்கு வர வேண்டும், வேண்டும், நம்மை காற்றும் வாழ்த்த வேண்டும். நீ
இருவற்றி போகும் பாதி நிமிஷம் வாழ்ந்தால் கூட கோடி வருஷமாகும் காதலுக்கென்றும் ஜனகன மனையிலையே பூவே பூவே பெண் பூவே உன் பூஜைக்கு வர வேண்டும் பூமியை தழுவும் வேர்களைப் போலே உன்னுடல் தழுவே நான் வாழ்ந்திட வந்தேன் பூமியை தழுவும் வேர்களைப் போலே உன்னுடல் தழுவே நான் வாழ்ந்திட வந்தேன் ஆண்டுதோறும் நீயும் நானும் சேர்ந்து வாழ வேண்டும் மாண்டு போன கவிஞன் நம்மை மீண்டும் பாட வேண்டும் காதலுக்கென்றும் ஜனகன மனையிலையே பூவே பூவே பெண் பூவே என் பூஜைக்கு வர வேண்டும் நம் காதல் வாழ வேண்டும் நம்மை காற்றும் வாழ்த்த வேண்டும் நீ விடும் மூச்சிலே நான் கொஞ்சம் வாழ்கிறேன் காதலுக்கென்றும் ஜனகன மனையிலையே அவருக்காக பிறந்து அவருக்காக வளர்ந்து எப்ப வருவாரு வருவார்னு வழிமையில விழி வச்சு காத்திருந்தாலும் கூட யார் அவரு எப்பேற்பட்டவர் அவருக்காக இந்த இடத்துல நான் ஏன் காத்துக்கிறேங்கிற கணக்கு இருக்கு அந்த கணக்கின் பிரகாரம் நான் காத்திருந்தாலும் கூட கடவுளை மட்டும் வர்றவர் நேர்ல வர மறுக்கிறாரு என்ன காரணமா இருக்கும் ஒருவேளை அவர் மேல உள்ள பக்தி குறைஞ்சிருக்குமோ குறையறதுக்கு வாய்ப்பு இல்லையே ஒவ்வொரு நாளும் பக்தி அதிகமாக தான் இருக்கு அவர் பேசினாலும் சரி பேசலைனாலும் சரி நான் பேசிக்கிட்டே தான் இருக்கேன் பைத்தியம் பார்க்குறீங்களா நீங்க கேட்குற கேள்வி எனக்கு புரியுது தனியா இப்போ எல்லாருமே தனியாக தான் பேசுகிறோம் 4 பேர் இருக்க சேர்ந்து பேசுகிறோமா ஆளாலும் தனியாக தான் பேசுகிறோம் தனியாக தான் சிரிக்கிறோம் அப்போ எல்லாருமே பைத்தியம் தான் உண்மையா இல்லையாம்மா கேட்குறவனும் பைத்தியம் தானா உண்மைதான் கேட்குற கவனம் எங்கே இருக்கணும் நீங்கள் என்கிட்ட என்ன கேட்குறீங்களோ அதில் கவனம் வந்து சொன்னேன்னா அது கவனமான வார்த்தை எல்லாருமே தனித்தனி இங்கே ஜோத்தியா ஆம்பளைகளுக்கு சத்தம் ஒரு சத்தம் வராது கவனிச்சு பாருங்க உண்மைதான் நான் நிறைய இடத்துல பார்த்துட்டேன் ஆம்பளைகளுக்கெல்லாம் சொல்லும்போது எனக்கு கோவம் வரும் 50 ஆம்பளையாக இருந்தாலும் தண்ணியை கிண்ணியை போட்டால் மட்டும் தான் சண்டை போட்டுக்கிட்டு கத்துவாங்களே தவிர மற்ற நேரத்தில் வாய் திறந்து அது அதிகமாக பேச மாட்டாங்க ஆனால் எங்கள் பொம்பளை ஆளுக சண்டை வந்தாலும் அதுக்கு தான் கத்துங்க அமைதியாக இருந்தாலும் அதுக்கு தான் பேசுங்க இங்கே வந்தாலும் என்னென்ன தாத்தா குடும்பத்தில் வச்சு தேன் வளர்க்குறாங்க நம்மளெல்லாம் என்ன பண்ணுறது போகாத்து திரும்புமா ஏ பாட்ட விரும்புமா பாராட்ட மடியில் வச்ச தாளாட்ட எனக்கொரு தாய்மடி கிடைக்குமா ராசாவே வருத்த
எனக்கொரு தாய்மணி கிடைக்குமா? இருக்கிறேன் நல்ல வேசந்தா எடுத்து வாங்குறேன். உங்க வேசந்தா கொஞ்சம் மாறணும், எந்த சாமிக்கு மகுடம் ஏறணும். பாடி என் நெஞ்சுக்கு பால் வார்த்த தேனே, உன்னே என் பார்வை பாவா பெண்ணே. ஏச பாட்டு படித்தேன் நானே, பாட்டு படிச்சேன் நானே. பூங்குயில் யாரது? கொஞ்சம் பாருங்க பெண் கோயில் நானுங்க. அடி நீதானா அந்த குயில், யார் வீட்டு சொந்த குயில்? ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி பறந்ததே உலகமே மறந்ததே. நான் தானே அந்த குயில், ஆனாக வந்த குயில். ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி பறந்ததா உலகமே மறந்ததா. நன்றி அண்ணா, நன்றி சொல்லு. யாரோ அழைப்பதாக தெரிகிறது, தோழி பிள்ளை பார்க்கணும், என்ன விஷயம் கேட்க நாங்க எல்லாரும் எங்க போலாம் முடிவு பண்ணணும். என்ன விளையாட்டு விளையாடணும் முடிவு பண்ணலாம் இன்னைக்கு. என்ன விளையாட்டு? எப்போதுமே கும்மி அடிக்கிறது கோலாட்டு அடிக்கிறதா வேலையா வச்சிருக்கோம். ஆஹா. இன்னைக்கு ஒரு பானை கொண்டு வந்திருக்கிறோம். அப்படியா? என்னது? அந்த பானை ராணி வச்சிருக்கீங்க. அந்த பானையில எல்லாரும் என்னென்ன விளையாடணுமோ சீட்ல எழுதி உள்ள போடணும். ஆமா ஆமா. என்னப்பா காலிசே, அதுல யார் எழுதி போட்ட சீட்டு முதல்ல வருதோ அந்த விளையாட்டை விளையாடுறோம். ஆமா ஆமா ஆமா. யார் யாருக்கு என்ன விளையாட்டு பிடிக்குன்னு எல்லாரும் எழுதலாம். தாராளம் அந்த குடத்துல போடலாம். யாரு முதல்ல எடுக்கிறாங்களோ அந்த சீட்டு தான் விளையாட்டு இன்னைக்கு. சரியா? அதனால தோழி, ஆனா எனக்கு வாச்ச தோழி மாதிரி உலகத்துல யாருமே வைக்க மாட்டாளுங்க. அப்படி தோழி எனக்கு வச்சிருக்கிறவ. எது சொன்னோம்னாலும் அதுக்கு மேல பேச மாட்டா. அவள நல்ல பிள்ளை. எப்படி சொல்லலாம்? பாட்டு ஓ வந்ததென்ன இளமானே, அதை கேட்டு செல்வதெங்கே மனந்தானே. இன்று வந்த இன்பம் என்ன, அதை கண்டு கண்டு என்ன பொங்கோ. கோயிலே போ போ, இனி நான் தானே, இனி உன் ராகம், அது என் ராகம். குயில் பாட்டு வந்ததென்ன இளமானே, அதை கேட்டு ஓ செல்வதெங்கே மனந்தானே.
செல்வதெங்கே மனதானே இன்று வந்த இன்பம் என்னவோ அதை கண்டு கண்டு